பரிவிடலை கொண்டு வாரும். உம்முடைய நாமத்தை மயப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். தேவ பிரசன்னம் இந்த வேளையில் இருக்கும்படி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நானூற்றி 22வது பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல்
என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. 451வது பாடல். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமத்தை போல ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு நாமத்தை தவிர ஒரு நாமம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாமத்தை குறித்து நாம் பாடுவோம். 451. இயேசு நாமம் இனிதான நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்களுக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்களுக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம்,
ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இயேசுவை போல ஒரு நாமம் இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே அவராலே அன்றி மனுஷன் ரட்சிக்கப்படும்படி எந்த ஒரு நாமமும் இல்லை. இயேசுவே மேலான நாமம், அதுவே உயர்ந்த நாமம். ஆமென். இந்த வேளையிலே அந்த மேலான நாமத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. பாவத்தை மட்டுமல்ல, பயத்தையும் நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கிற நாமம் இந்த இயேசு நாமம். அல்லேலூயா. மனிதன் மரண பயத்திலே இன்றைக்கு இருக்கிறான். பயம் இன்றைக்கு மனிதனை, பலவிதமான பயங்கள் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி படைத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது ஒரு நல்ல செய்தியை கேட்கலாமா என்றால் இல்லை. தொலைக்காட்சியை பார்த்தால் ஒவ்வொரு நாளும் துக்கமான செய்தி. தினசரி பத்திரிகையை பார்த்தால் அதிலும் கொடுமை, துக்கமான செய்தி. ஒவ்வொரு நாளும் மனிதன் காலையிலிருந்து மாலை வரையிலும் பயத்தை போக்குகிறார், மன தைரியத்தை அவர் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் பயந்தே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியது இருக்கிறது. குடும்பத்திலும் அப்படித்தான், வெளியிலும் அப்படித்தான். வெளியில் போனால் வீட்டுக்கு வருவோமா, முடியுமா? அவ்வளவு வாகன விபத்துகள் ஒவ்வொரு நாளும். வீட்டுக்குள்ளே சத்துரு, கணவனை மனைவி ஆள் வைத்து கொலை பண்ணுகிறார், மனைவியை கணவன் கொலை பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்டதான திடுக்கிடும் சம்பவங்கள். ஒவ்வொரு நேரமும் நாம் அதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையில நாம் எப்படி பயமில்லாமல் வாழ முடியும்? ஆனால் இயேசு உண்மையில் நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசித்து வாழுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பயத்தை நீக்கி மன தைரியத்தை கொடுத்து அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ மக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீங்கள் இன்றைக்கு எந்த காரியத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பயத்தை நான் மாற்றுவேன், உன் பயத்தை நான் மாற்றுவேன். ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் அவருடைய மனதை அழுத்திக் கொண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றிரவு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் நமக்கு தருகிறார். மரண பயத்திலிருந்து மட்டுமல்ல, நமக்கு எதிராக இருக்கிற ஆபத்துகளில் இருந்தும் நாச மோசங்களில் இருந்தும் அவர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிரதான கரம் நம்மோடு இருக்குமானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எல்லாரும் நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் 417வது பாடல், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம் ஆண்டவர் அவருடைய கரத்தை நீட்டி நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறார்.
விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி என் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி என் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடு என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசத்தோடு என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன்,
அவர் என் பக்கம் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நான் பொறுமையோடு அவருக்காக, விடுதலைக்காக, அவருடைய கரத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் பொறுமையோடு காத்திருந்தேன். என் வேண்டுதலை அவர் கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார், எனக்கு அவர் பதிலை கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்று யாரெல்லாம் கர்த்தருக்காய் பதிலுக்கு காத்திருக்கிறீர்களோ, ஜெபத்திற்கு பதில் இன்னும் வரவில்லை என்று காத்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு அந்த பதில் வரும்போது வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருக்கான ஒரு கல்யாண வீட்டில் செய்த அற்புதத்தை பாருங்கள். திராட்சரசம் குறைவுபட்டது, ஒரே அங்கலாய்ப்பு. ஆனால் இயேசு சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி சற்று நேரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை அந்த கல்யாண வீட்டில் அவர் செய்தார். எல்லாருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம். எல்லாரும் சொன்னார்கள், இப்படிப்பட்ட திராட்சரசத்தை இதுவரையிலும் வைத்திருந்தாரே என்று சொல்லி அவ்வளோ ஆச்சரியப்பட்டு எல்லாரும் திருப்தியாய் திராட்சரசத்தை பருகி கொண்டார்கள், சந்தோஷமடைந்தார்கள். ஆம் அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கும் போது இதுவரையிலும் செய்யாத அதிசயங்களை, அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அது புதிதாக இருக்கும், அது புதிதாக இருக்கும். இதோ ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன் என்று சொன்னவர், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களுக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை அவர் செய்வார். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள், ஜெபியுங்கள். ஜெபத்திலே தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. எத்தனை காலம் நான் ஜெபிப்பது, எத்தனை காலம் நான் காத்திருப்பது, அமர்ந்திருப்பது என்று சொல்லி நீங்கள் அந்த காத்திருத்தலை அலட்சியம் பண்ண வேண்டாம். தேவனை நோக்கி காத்திரு. தாவீது அதுதான் ஜெபிக்கும் போது, என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி நீ காத்திரு. ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? அவரை நோக்கி நீ காத்திரு. அவிடத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும், கர்த்தரிலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உன் பக்கம் சாய்ந்து உன் விண்ணப்பத்தை கேட்கும் போது, அவர் உன் பக்கம் சாய்ந்து ஜெபத்திற்கு பதில் தரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ, கடன் பிரச்சனை, ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், திருமண காரியங்கள், தேவைகள், வியாதிகள், என்னென்ன காரியங்களை நினைத்து நீங்கள் துக்கத்தோடு தேவ சமூகத்திலே உங்கள் காரியங்களை ஒப்படைத்து விட்டு அமர்ந்திருக்கிறீர்களோ, நிச்சயமாய் கர்த்தர் அதற்கு பதிலை தருவார். அல்லேலூயா. அவர் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், உன்னை விசாரித்து அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. உன்னை காக்குகிற கரம் உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை காத்து வழி நடத்தும், தேவைகளை சந்தையும், உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யும், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தாரும், தடைகள் எல்லாம் உடைத்து மாற்றும். என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னேன். பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. அவர் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்கிற நன்மைகள், எதிர்பார்க்கிற அற்புதங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதத்தை செய்யுங்கப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நிமித்தம், ரட்சிக்கப்படாத கணவன் நிமித்தம், மனைவி நிமித்தம், பிள்ளைகளை நிமித்தம்
துக்கத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகள், வியாதியா இருக்கிற பிள்ளைகள், மருத்துவமனையிலேயே தஞ்சம் என்று பூந்து கிடக்கிற பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை செய்யும். ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்திருக்கிறார்களோ, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, அநேகர் வீடு கட்டியும் அதை முடிக்க முடியாதபடி பாதியிலே நிறுத்தி விட்டு இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து வேலை செய்ய நீர் உதவி செய்வீரார். அதுபோல கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் அவருடைய காரியங்கள் உண்டோ, சமாதானத்தை இழந்திருக்கிற பிள்ளைகள், தோல்வி மேல் தோல்வி கண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் அவர்களுக்கு என்ன நன்மை அவசியமோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து உதவுவீராக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீரே. உம்மிடத்தில் வந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவருடைய முகங்கள் பிரகாசிக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை பிள்ளைகளுக்கு இன்றைக்கு செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, ஒரு அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் செய்யும். உம்முடைய அற்புதமான கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும். இயேசு மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். நாம் கடந்த 2 வாரமாக எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1 10 வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாளிலே நாம் ஆரோனை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆரோன் அழைப்பு மோசேக்கு ஒரு வாயாக இருக்கும்படி அழைத்தார். அந்த அழைப்பிலே அவன் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் மோசே திருமணம் பண்ண நிமித்தமாய் மோசேக்கு விரோதமாக ஆரோன் மீரியாமும் முறுமுறுத்ததினாலே தேவன் இறங்கி வந்தார். மீரியாம் கிறிஸ்தவகியாய் மாறினாள் என்று சொல்லி நாம் கவனித்தோம். ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஆரோனுடைய அழைப்பென்ன? மோசேக்கு அவன் வாயாக இருக்க வேண்டும். மீரியாமை குறித்து நாம் பார்த்தோம். மீரியாமை குறித்து அநேக காரியங்கள் பார்ப்பதற்குண்டு. ஆனாலும் ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். மீரியாம் மோசேயின் பாதுகாப்பிலே மிகுந்த அக்கறை உள்ளவளாக இருந்தாள். 3 மாதம் ஒளித்து வைத்ததிலே இவளுக்கு பெரிய பங்கு உண்டு. நாணற்பட்டி செய்ததிலும் இவளுக்கு ஒரு பங்கு உண்டு. மோசேயை எந்த இடத்துல வைத்தால் ஒரு பாதுகாப்பு இருக்கும், எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லி அந்த நைல் நதியிலே அந்த ராஜகுமாரத்தி குளிக்க வரும்போது அவள் பார்வைக்கு படும்படி ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்ததிலும் மீரியாமுக்கு பங்கு உண்டு. அது மட்டுமல்ல, அவள் தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். என்ன நடக்கிறதென்று மட்டுமல்ல, அவருடைய சகோதரனுடைய எதிர்காலத்தை குறித்து அவள் அப்படியே அசையாமல் நின்று கொண்டிருக்கிறாள். குழந்தையை அந்த ராஜகுமாரத்தை எடுத்த உடனே ஓடி போய், அந்த குழந்தை அழுததல்லவா, ஓடி போய் எபிரேய ஸ்திரீகளிலே பால் கொடுக்கிற ஒரு தாயை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்டு சொந்த தாயிடத்திலேயே மோசேயை ஒப்படைக்கும்படி இந்த மீரியாம் காரியங்களை செய்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி மீரியாமை குறித்து சில நல்ல காரியங்கள் உண்டு. அது நாம் போக போக நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கு நாம் மீரியாம் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. யாத்ராம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20,
21வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 15, 20, 21. ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். பாருங்கள், மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, நல்ல பாடக்கூடியவள், நல்ல நடனமாடி கர்த்தரை ஆராதிக்கிறவள். அது மட்டுமல்ல, தலைமை தாங்குகிறாள். அந்த குழுவுக்கு இவள் யாராக இருக்கிறாள்? ஒரு தலைமை தாங்கி இவள் ஆர்டர் போடுகிறாள். கர்த்தரை எப்படி பாட வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வேதாகமத்தில் உள்ள முதல் பெண் தீர்க்கதரிசி தான் இந்த மிரியாம். ஆமென், அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி என்கிற ஒரு பட்டத்தை அவள் வேதத்திலே முதலாக அவள் பெற்றிருந்தாள். அவளுக்கு பிறகுதான் அடுத்த தீர்க்கதரிசிகள் பெண்கள். இந்த தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். இது நமக்கு தெரியும். ஆபிரகாம் மனைவிடத்திலே, சாராளிடத்திலே சொல்லுவான், நம்ம தங்கியிருக்கிற இந்த ஊர் மோசமான ஊர், அதனால் நிமித்தம் என்ன எதிர்வாங்க, கொண்டு போடுவாங்க. அதனால் நீ என்ன சொல்லணும், சகோதரன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவளுடைய அழகை குறித்து ராஜ அரண்மனையிலே புகழ்ந்து பேசப்படுகிறது. ராஜ அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், யார் தெரியுமா? அது ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி. அவளை விட்டுவிடு, உனக்காக அவன் என்ன செய்வான்? வேண்டுதல் செய்வான் என்று சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? மக்களுக்காக வேண்டுதல் செய்வது, ஜெபிப்பது ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை. அவன் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அவனிடத்தில் நாடி வருகிற மக்களுக்கு ஆறுதலாக, வெறும் ஆறுதலாக மட்டுமல்ல, எச்சரிப்பாக, அவர்கள் உணர்வடையும்படி, பாவ உணர்வடையும்படி, மனம் திரும்பும்படி எச்சரித்து புத்தி சொல்லி அவர்களுக்காக செபிக்க வேண்டியதுதான் ஒரு தீர்க்கதரிசியின் கடமை. அதுதான் இங்கே சொல்லுகிறார், அவன் தீர்க்கதரிசி, உனக்காக அவன் வேண்டுதல் செய்வான், அவளை விட்டுவிடு என்று சொல்லுகிறான். அன்பான இன்றைக்குள்ள காரியங்கள் தீர்க்கதரிசி நாம் பார்க்கும்போது எரேமியா அந்த தீர்க்கதரிசிகளை குறித்து ரொம்ப துக்கப்படுகிறார். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்க அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். பாருங்கள், இன்றைக்கு தீர்க்க தரிசனம் பேசுகிறவர்கள் இதை எப்படி பேசுகிறார்கள்? இங்கே ஆண்டவர் சொல்கிறார், சமாதானம் வரும் என்று ஒரு தீர்க்கதரிசி சொன்னால் அது எப்படி இருக்கணும்? நடக்கணும் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர், பேதுரு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், 2 பேர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் நாட்களில் இருக்கிறார்கள்,
அவள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து அங்கே இந்த 3 வசனத்தில் அவர் சொல்லுகிறார். படியுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாருங்கள், இங்கே பேதுரு அழகாக இந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் எப்படி இருப்பார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த தீர்க்கதரிசிகள் இந்த நாட்களில் ஜனங்களுக்கு எது தேவை, எது பிரியம் என்பதை அறிந்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எல்லா தீர்க்கதரிசியும் தெரியும் மக்கள் அவங்களிடத்தில் எதுக்காக ஜெபிக்க போகிறாங்க, என்ன விஷயத்துக்காக போவாங்க என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் இன்றைக்கு 2, 3, 4 காரியங்களுக்காக தான் மக்கள் இன்றைக்கு ஜெபத்தை நாடுவார்கள். என்னிடத்தில் கூட ஜெப குறிப்புகள் வரும். பொதுவாக அவர்கள், ஐயா நான் ரட்சிக்கப்படணும், ஆண்டோட அன்பை அதிகமாக அறியணும், அதுக்காக ஜெபிங்கன்னு யாரும் சொல்கிறதில்ல. அவங்களுடைய விண்ணப்பம் என்ன? பெரும்பாலும் ஐயா எங்களுக்கு சமாதானம் தேவை, சமாதானம் வேணும், சுகம் வேணும், விடுதலை வேணும், ஐஸ்வர்யங்களுக்கு வேணும், இந்த காரியத்தை தான் சொல்லுவாங்க. பெரும்பாலும் இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசி இடத்துல ஜெப விண்ணப்பம் இதுதான். சமாதானம், சுகம், விடுதலை, ஐஸ்வர்யம், இது அவங்கள்ட்ட வரும், ஜெப விண்ணப்பமாக வரும். இது அவங்க அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ஜெபங்களும் தீர்க்க தரிசனங்களும் இதை பற்றினதாகவே இருக்கும். சமாதானத்தை பற்றினதாக, சுகத்தை பற்றினதாக, விடுதலையை பற்றினதாக, ஐஸ்வர்யத்தை பற்றினதாகவே இருக்கும். புரியுது உங்களுக்கு? நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்குள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை தவிர அவங்க வேறு ஒன்றுமே அவங்கள்ட்ட இருக்காது. அவங்க மக்களை நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. மக்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, மக்கள் எதுக்காக நம்ம தேடி வராங்க என்று சொல்லி அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதுக்கேற்றபடி இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்முடைய மக்கள் தீமோத்தேயு பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நம்ம மக்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு, பாருங்கள், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கிடையாது. ஆரோக்கியமான உபதேசம்னா வெட்டொன்று தொண்ணு 2ன்னு பேசுகிறாங்கல்ல, கண்டித்து பேசுகிறாங்கல்ல, எச்சரித்து பேசுகிறாங்கல்ல, சாபத்தை சொல்லி பேசுகிறாங்கல்ல, இதை அவர்கள் பொறுக்க மனதில்லை. அது ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க அவங்களுக்கு மனம் இல்லை. ஆகையினால் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய விருப்பத்தை யார் நிறைவேற்றுவார்களோ, தங்களுடைய விருப்பத்தின்படி யார் தீர்க்க தரிசனம் உரைப்பார்களோ, தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி யார் ஜெபம் பண்ணுவார்களோ அவர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொள்ளுகிறார்கள். கண்டிக்கிற ஊழியக்காரர்,
கண்டிக்கிற பாஸ்டர் தீர்க்கதரிசிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு இந்த நான் முன்னே சொன்ன அந்த காரியங்கள், அதாவது எரேமியா 28:9 சமாதானம் வரும் என்று தீர்க்கதரிசி சொல்வார்கள். சமாதானம் வரும், உனக்கு சுகம் வரும், உனக்கு பணம் வரும், உனக்கு ஐஸ்வர்யம் வரும். அவங்களுடைய பிரசங்கங்கள், அவருடைய ஜெபங்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அதை பற்றினதாகவே இருக்கும், அதை சார்ந்ததாகவே இருக்கும். வேறு நீங்கள் அவங்ககிட்ட ஒன்று எதிர்பார்க்க முடியாது. விடுதலை பற்றியே அவங்க பேசுவாங்க, அற்புதங்களை பற்றியே பேசுவாங்க, சுகத்தை பற்றியே பேசுவாங்க, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் என்றே பேசுவாங்க. அது நல்லது, அவங்களை ஆறுதல் படுத்துறதற்காக, அவர்களை சந்தோஷப்படுத்துறதற்காக அதை பேசுவாங்க. ஆனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் சொல்ல வேண்டும், ஜனங்கள் கேட்க வேண்டும். ஆரோக்கியமான உபதேசம்தான் அவர்களை பரிசுத்தமாக்கி சுத்தமாக்கி தேவனுக்கு முன்பாக நிறுத்த முடியும். பாலிஷ் பண்ணுறதெல்லாம் பண்ணிங்கன்னா நிற்காது. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 16 18 வாசித்து பாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் வயிற்று பிழைப்புக்காக, பணத்துக்காக அவர்கள் அதை பேசுவார்கள். வயிற்று பிழைப்புக்காக, தன்னுடைய பணம் தேவைப்படும், அதற்காக. அந்த வசனத்தை ஒரு முறை கூட நீங்கள் வாசியுங்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல், அது ஆண்டவருக்கு அவர்கள் ஊழியம் செய்யறதில்லை, இயேசுக்கு ஊழியம் செய்யறதில்லை, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து தங்களுக்கு தாங்களே ஊழியம் செய்யறாங்க, தங்களுடைய வயிற்றுக்கு ஊழியம் செய்யறாங்க. நய வசனிப்பினாலும், தங்களுடைய வயிற்றுக்கு, தங்களுடைய குடும்பத்துக்கு, தங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு, அதுக்காக தான் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. நய வசனிப்பாக இந்த காரியங்களை அவங்க செய்வாங்க. நீங்கள் தீத்து 2:8 நீங்கள் வாசியுங்கள். பவுல் தீத்துவுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், தீத்து 2:8 எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. பாருங்க, எதிரி கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஆமென். இந்த பிரசங்க விஷயத்தில், வசனத்தை போதிக்கிற விஷயத்தில், வசனத்தை வைத்து எச்சரிக்கிற விஷயத்தில் ஒரு எதிரி கூட நம்ம என்ன செய்யக்கூடாதான், நம்முடைய குறை சொல்லக்கூடாது. நம்முடைய உபதேசத்தில் ஒரு எதிரி கூட நம்முடைய உபதேசத்தில் குறை சொல்லக்கூடாது. அப்போ எவ்வளவு இங்கே பவுல் தீத்துக்கு சொல்லுகிறார். அதாவது உபதேசத்தில் விகற்பம் இல்லாமல், எந்த விதத்திலும் புரட்டாமல், முகஸ்துதி பேசாமல், ஐஸ்வர்யனுக்கு ஒரு பிரசங்கம், ஏழைகளுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணாமல், எதிரி கூட நம்மை குறை சொல்லக்கூடாது. உபதேசத்தில், சத்தியத்தை பேசுகிற விஷயத்தில் அவர் சொல்லுகிறார். எதிரி கூட என்ன செய்யக்கூடாது. அந்த தீத்து 2:8 ஒரு முறை வாசியுங்கள் பார்ப்போம். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு, உங்களை குறித்து பொல்லாப்பு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக, வெட்கப்படணும். நம்முடைய எதிரி வெட்கப்படணும்.
ஏன் இவனை இன்னும் நான் குறை கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறேனே, பிரசங்கத்தில் குறை கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறேன், தீர்க்க தரிசனத்தில் குறை கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறேன், அவருடைய ஊழிய பாதையில் குறை கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறேன், ஒன்றுமே முடியலையே என்று சொல்லி அவன் வெட்கப்படுகிற அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் காணப்பட வேண்டும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் விரும்புகிறார் இந்த நாட்களிலே என்று சொன்னால், நீங்கள் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. பாருங்கள், இங்கே ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை விரும்புகிறார். நீங்கள் அந்த 15ஆம் வசனத்தில் 15-18 மோசேயிடம் ஆண்டவர் சொல்றார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக. பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை விரும்புகிறார். மோசேயை போல் ஒரு தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் வேணும். ஆமேன். எந்த தீர்க்கதரிசி வேணும்? மோசே போல ஒரு தீர்க்கதரிசி வேணும். அவர் சொல்ற உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி தான் என்ன செய்வேன்? எழும்ப பண்ணுவேன்னு சொல்றாரு. எழும்ப பண்ணுவேன் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசிய. அந்த உபாகமம் 18ஆம் அதிகாரத்திலே அந்த 18வது வசனத்தை வாசியுங்கள். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி, அவருடைய சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி, என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அவருக்கு நான் கற்பிப்பதை எல்லாம் அப்படியே சொல்லுவார். கூட்டியோ குறைச்சோ சொல்ல மாட்டார். நல்ல கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசி எப்படி இருக்கணும்? தேவன் என்ன சொல்லுகிறார் அதை சொல்லணுமே தவிர கூட்டியோ குறைச்சோ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் கற்பிப்பதை அப்படியே அவர் சொல்லுவார். ஆமேன். இன்றைக்குள்ள தீர்க்கதரிசிலாம் எடுத்து பாருங்களேன். இந்த லிஸ்ட்டில் எத்தனை தீர்க்கதரிசி வந்து சேருவாங்க? ஆண்டவருடைய விருப்பம் இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இந்த தேசத்தில் வேணும்? மோசே போல ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்றார், உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் எழும்ப பண்ணுவேன். இயேசுவை போல. அது இயேசு தான் சொல்றேன், அது இயேசு கிறிஸ்து தான் அது. ஆமேன். அன்பானவர்களே, ஏன் மோசேயை பார்த்து சொன்னார் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால், மோசேயுடைய காரியங்களை நாம் கொஞ்சம் தியானிப்பது நமக்கு நல்லது, அறிந்து கொள்ளலாம். ஏன் மோசே அவர் சொன்னார் உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் எழும்ப பண்ணுவேன்? மோசே எப்படிப்பட்டவராக இருந்தார்? தேவனுக்கு மோசேக்கு என்ன தொடர்பு? நீங்கள் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே பார்க்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பாருங்கள், உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசி நான் எழும்ப பண்ணுவேன். கர்த்தர் மோசேயோடு எப்படி பேசினார்? மோசேயோடு கர்த்தர் எப்படி பேசினார்? ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் பேசினார். ஆமேன், ஆமேன். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். என்னை சொல்லுவாங்க, நான் மணிக்கூர் கணக்கில் உட்கார்ந்தேன், தேவனை தரிசித்தேன், தேவனோடு பேசினேன் அப்படின்றலாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் திட்டத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ஒரு திட்டத்தை கொடுத்தாரு. ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் நான் சொல்லலை. இன்றைக்கி அநேக தீர்க்கதரிசிகள் அதிகம்
ஆனால் மோசே இடத்துல அன்னைக்கு உள்ள தீர்க்கதரிசி எப்படி இருக்க வேண்டும்? மோசையோடு ஆண்டவர் ஒரு சிநேகிதனைப் போல பேசினார், முகவுமாய் பேசினார். அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தீர்க்கதரிசி தான் இன்றைக்கு அவசியம் என்பதை ஆண்டவர் இங்கே காட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவனுடைய சிநேகிதன், ஒரு சிநேகிதனைப் போல. பொதுவாக ஒரு சிநேகிதன் எப்படி பேசுவாங்க? ஒன்று தோளில் கை போட்டு பேசுவாங்களா இல்லையா? மனந்திறந்து பேசுவாங்க, தோளில் கை போட்டு பேசுவாங்க. சிநேகிதனும் அதுபோல ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும்? உபாகமம் 34ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். உபாகம் 34:12. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று எழும்பினதில்லையா? கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல. ஆண்டவர் என்ன சொன்னார்? மோசேயே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தான் எழும்ப பண்ணுவேன். யாரை போல? மோசேயை போல. மோசேயிடத்தில் ஆண்டவர் சிநேகிதனை போல முகமுகமாய் அறிந்த மோசே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆச்சரியம், எவ்வளோ ஒரு ஆச்சரியம். கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு எத்தனை தீர்க்கதரிசி இதை சொல்ல முடியும்? ஆமென். அப்படி முகமுமாய் நான் கண்டேன், பேசினேன் ஒரு தீர்க்கதரிசி சொல்வானானால் அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மோசே போலவே இருக்கும். ஆமென், ஆமென். மோசேயின் வாழ்க்கை வரலாறை நீங்கள் படித்து பார்க்கும்போது, முகமுமாய் நான் கண்டேன், பேசினேன் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்வானானால் மோசேயின் வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்க்கையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேணும். அது சரியாக இருந்தால் சரி. நீங்கள் என்னாகும் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். இது தேவன் கொடுக்கிற சாட்சி. இப்போ நான் சொல்றதல்ல, நான் ஆண்டவரை பார்த்தேன், தரிசித்தேன், ஆண்டவரை முகமாக பார்த்தேன், பேசினேன் நான் சொல்றதில்லை. ஆண்டவர் சொல்லணும். இப்போ மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மோசையை குறித்து அவங்கள்கிட்ட சாட்சி சொல்றார். யாருக்கிட்ட? ஆரோன்கிட்டையும் மிரியாம்கிட்டையும் சொல்றாரு. நான் மோசையோட முகமுமாய் நான் பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம சொல்லிக்கொள்கிறோம், நான் ஆண்டோட முகத்தை பார்த்தேன், ஆண்டோட போய் உட்கார்ந்தேன், ஆண்டவர் எனக்காக காத்திருந்தார், அவர் வந்தாச்சான்னு கேட்டார். ஆமாம், நான் போனோன்னே எனக்காக ஆண்டவர் வந்து என்ன கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். 2 பேரும் இட்லி சாப்பிட்டோம், அங்கே ஒரு நீச்சல் குளத்தில் விளையாடணும், நீந்தணும், மீன் பிடித்தோம், சின்ன பிள்ளைகளை நாங்களும் ஓடி விளையாடணும். இப்படியெல்லாம் ப்ரூடாக விடுவாங்க என்னைக்குள்ள தீர்க்கதரிசி. நம்ம அதை நம்புகிறோம். அன்பான தயனுடைய பிள்ளைகளே, நான் இன்னைக்கு சொல்கிறேன், மோசே போல முகவுமாய் கண்ட ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை மோசையை போல இருக்கணும். ஆமேன். அது உங்களுக்கு தான் பிறகு சொல்கிறேன். மோசையுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாரும் தெரிந்தது தான். இப்போ தேவன் சாட்சி கொடுக்கிறார், மோசையை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். நான் முகவுமாய் அவனோடு தான் பேசினேன். இன்னொரு சாட்சி கொடுக்கிறார். அதே 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அவன் உண்மை உள்ளவன், எங்கும் உண்மை உள்ளவன். ஒரு வார்த்தை கூட பொய் தீர்க்கதரிசனம் பேசாதவன், முகஸ்துதி பேசாதவன். என் தாசனாகிய மோசே எங்கும் உண்மை உள்ளவன்.
அன்பானவர்கள், எத்தனை பேர் இப்படி சாட்சி, எத்தனை பேரை குறித்து தேவன் சாட்சி சொல்ல முடியும்? இன்றைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகளை பார்த்து, இன்றைக்குள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்து ஆண்டவர் இப்படி சாட்சி சொல்ல முடியுமா? அவங்களுடைய பேரை வச்சு இவன் உண்மை உள்ளவன், எங்கே உண்மை உள்ளவன், எல்லா இடத்திலும் உண்மை உள்ளவன், எந்த சூழ்நிலையில் அவன் உண்மை உள்ளவன், அவன் உண்மையை தவறுனதே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா சாட்சி? நம்மை குறித்து சொல்ல முடியுமா சாட்சி? அல்லேலூயா. அது பவுல் எடுத்து சொல்லுகிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே மோசே குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், படியுங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு, இவரும் இயேசுவை சொல்லுகிறார், இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இயேசுவை மோசேக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசே யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாரு? இயேசுவுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. ஒரு முறை கூட அந்த எபிரேயர் 3:2 அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, படிங்க அந்த வசனத்தை. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இவர் இயேசு தம்மை ஏற்படுத்தின தேவனுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். இயேசு வேற யாருக்காவது ஒப்பிட்டு இருக்கான்? வேதத்தில் யாருக்குமே ஒப்பிடலை. ஆமென். யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாரு? மோசேக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. இன்னைக்குள்ள தீர்க்கதரிசியை பார்த்து கேட்குறேன், இப்படி சொல்ல முடியுமா? உங்களையும் இயேசுவையும் ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? நீ சொல்லலாம், நான் ஆண்டவர்கிட்ட போனேன், இயேசுவை பார்த்தேன், இட்லி சாப்பிட்டேன்னெல்லாம் நீ சொல்லலாம். ஆனால் இயேசு சொன்னாரா? இப்படி அவர் வந்தார், நான் அவர் இட்லி சாப்பிட்டோம், பொங்கல் சாப்பிட்டோம், பூரி சாப்பிட்டோம், அப்படி இயேசு சொன்னாரா? இல்லையே. வேற எங்கேயாவது யார்கிட்டையாவது ஒப்பிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா? இல்லையே. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், மோசேயே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழும்ப பண்ணுவேன். அதான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 7:37. புத்திரரை நோக்கி, எப்படி? இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவர் இந்த மோசே. யாரை குறித்து? இயேசுவை குறித்து. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்குள்ள தீர்க்கத்தை எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? மோசே போல உண்மை உள்ளவர்களாய், மோசே போல முகவுமாய் அறிந்தவர்களாய், மோசே போல சாந்த குணம் உள்ளவர்களாய். மோசே ஆண்டவர் எவ்வளவுக்கு உண்மையாக இருந்தாரோ அதுபோல உண்மையுள்ள தீர்க்கதரிசிகளைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு தேடுகிறார். ஆமென். இயேசுவை போல மோசே உண்மை உள்ளவர் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். எப்படி? மோசே போல இயேசு, அதாவது இயேசுவை போல மோசே உண்மை உள்ளவர் என்பதை இங்கே அவர் சுட்டி காட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. உண்மை என்பது நம்பகத்தன்மை. உண்மைக்கு அர்த்தம் என்ன? நம்பகத்தன்மை. ஆமாம். நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் எடுங்கள். 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள்.
ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். அவங்க ரெண்டு காரியத்தை சொல்றார். ஒன்று, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. ஒரு தீர்க்கதரிசி தான் சுயமாக ஒன்றும் பேசக்கூடாது, சுய புத்தியை சாரக்கூடாது, சொந்தத்தில் எடுத்து பேசக்கூடாது. நல்ல கவனிங்க அந்த வசனத்தில், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. அடுத்து என்ன சொல்றார்? பிதா எனக்கு கொடுத்தபடியே, பிதா எனக்கு போதித்தபடியே. அதாவது அதில் கூட்டவோ குறைக்கவோ இல்லை. பிதா எனக்கு என்ன போதித்தாரோ அதை அப்படியே ஜெராக்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படி? ஜெராக்ஸ், அப்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்ததுனால நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் இதில் மறுபடியும் உங்களுக்கு ரெண்டு காரியம். ஒன்று, அவர் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன். அதில் ஒன்றும் கூட்டவோ குறைக்கவோ இல்லை. இதை நான் செய்தபடியினால், அந்த 29வது வசனத்தை படிங்க. யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறேன். அல்லேலூயா. இங்கே அவர் ஒரு 3 காரியத்தை அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஒன்று, அவர் என்னோடு இருக்கிறார். யாரு? பிதா என்னோடு இருக்கிறார். 2, என்னை அவர் தனியே விடவில்லை. 3, அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நல்ல கவனிங்கள். மறுபடியும், பிதா என்னோடு இருக்கிறார், என்னை அவர் தனியே விடவில்லை, நான் அவருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருக்கிறேன். நாம் எப்படி இந்த 3 காரியத்தை இயேசு சொல்லுகிறார். அவர் என்னோடு இருக்கிறார், பிதா என்னோடு இருக்கிறார், என்னை அவர் தனியே விடவில்லை, நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதையே நான் செய்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென், அல்லேலூயா. இந்த மோசேயை குறித்து அவர் சொல்லும்போது, எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் நான் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். பாருங்கள், மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன். மோசேயை உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் எழுப்புவேன். அவன் உண்மை உள்ளவன். இங்கே சொல்லுகிறார் அந்த 8வது வசனத்தில், என் சாயலை அவன் காண்கிறான். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு அனுபவம். ஒரு தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவனாக இருக்க வேணும்? அந்த ராஜாவிடத்தில் சொல்கிறார் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து, அவன் தீர்க்கதரிசி, உனக்காக அவன் என்ன செய்வான்? வேண்டுதல் செய்வான். மோசே குறித்து ஆண்டவர் சொல்கிறார், உண்மை உள்ளவன், ஒரு சிநேகிதனை போல நான் பேசினேன், மறைபொருளாய் அல்ல. அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் என் சாயலை காண்கிறான், என் சாயலை காண்கிறான். கொஞ்சம் அதை ஆழமாய் நீங்கள் போங்கள். அந்த அனுபவம் எப்படிப்பட்டது?
தேவனுடைய சாயலை காண்கிற ஒரு அனுபவம், அது முடியுமா? சாதாரண காரியமா? யார் காண முடியும்? தேவ சாயலை யார் பார்க்க முடியும்? மோசே போலத்த ஒரு வாழ்க்கை எத்தனை பேர் வாழுகிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் தேவனை கண்டேன், தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன், அவனோடு பேசினா சத்தத்தை கேட்டேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். எல்லாம் சரிதான். ஆனால் ஒன்று நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தாங்க சிலர், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க அக்கிரமம் செய்து கொண்டே பிசாசை துரத்துனாங்க, அக்கிரமம் செய்து கொண்டே வியாதியை குணமாக்குனாங்க, அக்கிரமம் செய்து கொண்டே ஜெபம் பண்ணாங்க, அக்கிரமம் செய்து கொண்டே பிரசங்கம் பண்ணினாங்க. ஆமாம், அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னை விட்டு அகன்று போங்கள். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அவனின் சாயலை காண்கிறான். ஒரு தீர்க்கதரிசி, அப்பழுக்கற்ற ஒரு தீர்க்கதரிசி, கலப்பில்லாத உபதேசத்தை பேச வேண்டுமானால் அவன் சுயமாய் ஒன்று பேசாமல் இருக்க வேண்டுமானால் தன்னிடத்திலிருந்து எடுத்து, அதாவது உள்ளத்திலிருந்து எடுத்து அவன் பேசுவானால், கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சணும். தேவ சாயலை காண்கிறோம், அதை செய்ய மாட்டான். உபாகம் 34ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினது இல்லை. கொஞ்சம் நீங்கள் யோசியுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, முகமுமாய் அறிந்த மோசேயை போல அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன். முகமுமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேற யாரும் கிடையாது. இனி மோசேயுடைய ஒரு சுபாவத்தை இன்னும் நாம் சொல்லுவோமானால், சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 106:23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அல்லேலூயா. அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டாக. அதான் அந்த சம்பவம் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 10 முதல் சில வசனங்களை நீங்கள் படிக்கும்போது பார்க்கலாம். வேகமாக படியுங்கள். யாத்திராகமம் 32 10 முதல் ஒரு சில வசனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும். அடிக்கடி இந்த ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்வார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கன்னு சொல்வார். இந்த ஜனங்களான்றப்போ அழிச்சிருப்பார். மோசே தான் இடையில நிற்கிறார். அதான் இடத்துல சொல்வார், மோசே இவங்க என்ன விட்டுரு, நீ இவங்களை தான் அழிக்கிறேன்னு சொல்கிறார், என்ன விட்டுரு. அப்போ மோசேயின் ஜெபம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழிக்காதபடி மோசேயின் ஜெபம் என்ன செய்து அந்த ஜனங்களை பாதுகாக்குது. அந்த வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. பாருங்க, மோசே தடுத்து வச்சிருக்கிறார். யார ஒரு கற்பனை பண்ணுங்களேன். இப்போ ஒரு ஆள் அடிக்க வராரு. அப்போ ஒரு ஆள் என்ன பண்ண, இடையில நின்று செருக்கிறாரு.
இவன் வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, இவன் கீழ்ப்படிதலில் அடிக்கடி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மோசையே என்னை விட்டு விட, நான் இவங்களை அழிப்பேன். ரெண்டாவது இன்னும் மோசைக்கு கண்டு ஒரு ஆசை காட்டுறாரு. மோசைக்கு ஒரு ஆசை காட்டுறாரு. அது மோசைக்கு வாழ்க்கையில் பெரிய ஒரு சோதனையாக்கும். பெரிய சோதனை. என்ன காட்டுறாரு? உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ என்னை விட்டுரு, இவங்களை அழிக்கிறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன், உன்னை அழிக்கிறேன், பெரிய ஜாதி ஆக்குறேன். எனக்கு இப்போ ஒரு சம்பவம், ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாட்டில் ராஜா இருக்கிறாருங்க. ராஜான்னு அவருக்கு என்ன பேர்? ஜனங்க இருந்தால் தான் அவர் யார்? ராஜா. ஜனங்க இல்லைன்னா அவர் ராஜாவா? ஒன்றும் கிடையாது. ஜனங்க இருக்கணும், மக்கள் இருக்கணும். மக்கள் இருந்தால் தான் ராஜா. புரியுதா உங்களுக்கு? பைபிள் நீதிமொழியில் சொல்கிறாரு, ஜனக்குறைவு தலைவனின் முறிவுன்னு சொல்கிறாரு. ஜனக்குறைவு தலைவனுடைய முறிவு. அப்போ ஜனங்க இருந்தால் தான் அவர் ராஜா. இப்போது நீங்கள் எல்லாம் இருந்தால் தான் நான் பாஸ்டர், நீங்கள் யாருமே இல்லைன்னா நான் பாஸ்டரா? இப்போ மோசேட்டு என்ன சொல்கிறாரு? எல்லாரையும் நான் அழிச்சிடுறேன், ஒன்றை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். ஆக்கி என்ன பிரயோஜனம்? இதை மோசைக்கு ஒரு ஆசையை தூண்டி விடுறாரு. ஆசை, ஒரு பெரிய சோதனை இது. ஆனால் மோசே என்ன சொல்கிறாரு? மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, மோசைக்கு சுயநலம் கிடையாதுங்க. தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் கோத்திரம் நல்லா, அதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு சுயநலம் மோசைக்கு இருக்குமானா அவர் என்ன சொல்லுவார்? சரி ஆண்டவரே, என்னால் இந்த ஜனங்களோட போராட முடியாது, எத்தனை தடவை நான் உண்மை தடுத்து வைக்கிறது, நீ அழிச்சிடும் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனால் அவனோட சுயநலம் கிடையாது. அவர் சுயநலம் கிடையாது. அன்பானவர்களே, படிங்க. கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. மோசேயோட ஜெபத்தை பார்த்தீங்களா? ஆண்டவரே, இந்த ஜனங்களை எவ்வளோ வல்லமையாக கொண்டு வந்தீர், எவ்வளோ வல்லமையாக அந்த ஜனங்களை கொண்டு வந்தீர். ஆமென். எவ்வளோ வல்லமையாக இந்த ஜனங்களை கொண்டு வந்தீர். இப்போ நீர் வழியில் அழிச்சிட்டா அந்நியன் எகிப்தியன் கேட்பான், பாரு இந்த ஜனங்க அந்த தெய்வத்தை நம்பி போனாங்க, அந்த ஜனங்களை வழியில் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்வானே என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய கோபத்தை ஆற்றுகிற ஒரு மனிதனாய் அவன் அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவன் ஒரு சுயநலம் இல்லாதவனாய் இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் மொத்தமாக அவன் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் தடுக்கிறான். என்ன செய்கிறான்? தடுக்கிறான். இதை செய்யக்கூடாது அப்படின்னு அவன் தடுக்கிறான். அப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்வோம்? இந்த இடத்துல இந்த கடைசி காலத்தில் பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுவுக்கு, 2 தீமோத்தேயு 3:1-2 அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக, அதில் ஒன்று மனிதன் தற்பிரியராயும். கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலத்தில் அது எப்படி அறிந்து கொள்ளலாம்? இது ஒரு கொடிய காலம். மனிதன் தற்பிரியரன், மனிதன் சுயநலமிக்கவன். அல்லேலூயா. இதில் அறிந்து கொள்ளலாம். சுயநலமிக்கவன், மனிதன் தற்பிரியன், தன்னை பிரியப்படுத்தும்படி
சுயநலம், அவனுடைய ஜெபமும் சுயநலமாக தான் இருக்கும். ஆண்டவரே, நான், என் பிள்ளை, என் குடும்பம், இப்படி தான் இருக்கும். அவன் குடும்பத்தை பண்ணதா எல்லாமே குடும்பம், நான், என் குடும்பம், நான், என் குடும்பம். இன்றைக்கு நமது ஜெபம் நம்மையும் நமது குடும்பத்தை மட்டும் சார்ந்ததாக இருக்கிறதா, இல்லை நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் தாகம் பரிதாபம் இருக்கிறதா? இன்றைக்கு தேசத்தில் திடுக்கிடும் சம்பவங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு உக்ரைன் நாட்டிலும் பலஸ்தீனா இஸ்ரவேல் அந்த யுத்தத்திலும் பச்சிளம் குழந்தைகள் செத்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவர் சொன்னார், எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. வேண்டிக் கொண்டோமா? இவங்க கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எங்கேயோ நடக்கிறது தானே. பச்சிளம் குழந்தைகள் என்ன செய்தார்கள்? என்ன பாவம் பண்ணினார்கள்? இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் அதிகமாய் அந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத எத்தனையோ மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. கடந்த நாளிலே நான் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஒருவன் குடித்து கொண்டு அப்படியே கரைங்கிற ஒரு காவாயில் விழுறான். காவாயில் விழலாம். உண்மை சொல்ல எத்தனையோ பேர் போகிறாங்க, டூ வீலரில் போகிறாங்க, நடந்து போகிறாங்க, ஒருத்தம் கூட அவனை தூக்கலை. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இவைகளெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நாம் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஜபங்களும் நம்முடைய காரியங்களும் உபவாசங்கள் எல்லாம் நம்மை பற்றினதாக, நம்மை சார்ந்ததாக. ஒரு முறை ஒரு சபையில் நான் கூட்டத்துக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே, எங்களுடைய சபையை சார்ந்த இடத்துல எங்கெல்லாம் ஆறு நடக்குதோ அங்கெல்லாம் நீர் ஆசீர்வதின்னு ஜெபிக்கிறாங்க. எப்படி? அவங்க சபையை பேரை சொல்லி, இந்த சபை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீர் ஆசீர்வதியும். அதான் ரொம்ப யோசித்தேன். நம்ம ஜெபம் பண்ணும், ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற எல்லா இடத்திலும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவங்க உண்மை சொல்ல ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே, எங்கள் சபை இந்த ஸ்தாபனத்துக்கு பேரை சொல்லி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உடைய பிரசன்னம் இந்த காலையில் இருக்கட்டும் என்று சொல்லி. அதான் சுயநலம், சுயநலமிக்க வாழ்க்கை. நீங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 28 வசனம் வரையில் நீங்கள் வாசியுங்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? பவுலுடைய சுயநலமில்லாத ஒரு ஊழியத்தை பவுல் சொல்லுகிறார். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். நான் பிரயாசப்பட்டவன். அதிகமாய் அடிபட்டவன். நான் அடிபட்டவன். அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன். காவலில் நான் வைக்கப்பட்டவன். அநேகந்தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன். அநேக தரம் நான் மரண அவஸ்தையிலே இருந்தவன். யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை எல்லாம். இப்படி அவர் அவருடைய பாடுகள் எல்லாம் அடுக்கிக்கிட்டே வர்றாரு. அவருடைய பாடுகள் எல்லாம் அடிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் சொல்றாரு, இவை முதலானவைகளை எல்லாம். இவை முதலானவைகள் அல்ல என்ன வேதனைப்படுத்துகிறது. எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் ஒரு டினாமினேஷன் அல்ல, ஒரு பேர் போட்ட பல அதல்ல,
எல்லா சபைகளை குறித்துள்ள கவலை என்னை நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் என்னை நெருக்கி கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார். எல்லா சபைகளையும் குறித்த கவலை. பாருங்கள், நாமும் நம்முடைய சபைக்காக ஜெபிக்க வேண்டும் அவசியம். ஆனால் மற்ற சபைகளுக்காக நான் அதிகமாய் பாரத்தமாக ஜெபிக்கணும். இந்த சபைகள் பூட்டப்பட்டிருக்கு, சீல் வைக்கப்பட்டிருக்கு. நான் ரொம்ப யோசித்தேன். அநேக சபைகள் அப்படியே நல்ல வளர்ச்சியில் வரச்சில பிசாசானவன் சபைக்கு விரோதமாக எழும்பி சில இயக்கங்கள், சில தீவிரவாத கும்பல்கள் சேர்ந்து கோர்ட்டில் கேஸை போட்டு ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அரசாங்கமும் அங்கே இன்றைக்கு சீல் வச்சு பூட்டி ஆராதிக்க முடியாதபடி ஜனங்க இருக்கிறாங்க. அநேக சபைகள் தமிழ்நாட்டில் ஆராதிக்க முடியல. யோசித்து பாருங்கள். மணலியில் பிராக்கா ஏசிய ஜப வீடு, அருமையாய் இருந்த ஜப வீடு, இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு விரோதமாக எழும்புகிற இயக்கம். எங்களுக்கு இங்கே ஆராதிக்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்கன்னெல்லாம் சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி இன்றைக்கு அரசாங்கம் அதை சீல் வச்சிருக்கு, திறக்கக்கூடாதபடி. ஏகதேசம் 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது. எவ்வளோ முயற்சிக்கிறாங்க, எவ்வளோ ஜெபிக்கிறாங்க. அதிகாரத்தில் போனால் அங்கே போய் இங்கே போன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, காரியம் நடக்கலை. அதே மாதிரி கருங்கல்ல கிருபாசனம் ஒரு சபை இருக்கிறது, பாஸ்டர் குமரநேசன். சொந்த இடம் பட்டா பூமி. அதில் அருமையான ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். 1 கோடி 1.5 கோடி செலவு பண்ணி பிரதிஷ்டை பண்ணினார். அவ்வளவுதான். 2-3 ஆண்டுகளாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாண மண்டபத்தில் வாடகை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அங்கேயும் நடத்தக்கூடாது என்ற ஒரு சட்டம். நம்முடைய அரசாங்கம் என்ன செய்கிறது, சட்டம் என்ன செய்கிறது? அப்போ நம்ம எல்லாம் திருப்பூர் மாவட்டத்தை எடுத்து பாருங்கள், நித்தம் நாம் பத்திரிகையில் பார்க்கலாம். அநேக இடங்களில் கடந்த நாளில் 15 பேர் கூடி ஆராதிக்கிறாங்க. கீழே கடை, மேலே ஒரு மாடி. அந்த கடைக்காரர், அவர் ஓனர், அவர் கொடுத்துருந்தீங்க ஆராதிங்கன்னு. அங்கே ஆராதிக்க விடாமடி தடை. காவல்துறையினர் போய் அதை பூட்டுறாங்க. அப்போது இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏன்னா நான் நல்லா இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, என் சபை நல்லா இருக்குது, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நாம் இருந்து விடக்கூடாது. பாரத்தோடு நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? பவுல் என் மனம் எரியாதிருக்குமோ? ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ? ஒரு சபை சீல் வைக்கப்படும் போது, என் சபை சீல் வைக்கப்பட்டால் எவ்வளவு எனக்கு துடிப்பு இருக்கும். அந்த ஜனங்கள் ஆராதிக்க முடியாதபடி காணப்படுகிறார்கள். அநேகர் பின்வாங்கி போகிறார்கள், சிலர் வேறு சபைக்கு போகிறார்கள். இதில் கொடுமை என்னன்னா, மற்ற சபையார் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஒரு சீல் வைக்கப்பட்ட ஒரு சபையிலிருந்து வேற ஒரு சபைக்கு போனால் அவங்க கம்பளம் விரித்து வரவேற்கிறாங்க. யோசித்து பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், ஒருவன் பலவீனமானால் நான் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேணும். நீதிமன்றத்தின் உத்தரவை அரசோ காவல்துறையோ சரியாக அமல்படுத்துவ. நீதிமன்றத்தின் உத்தரவு என்ன? பட்டா பூமியில் கர்த்தரை ஆராதிக்கலாம், எந்த தடையும் அவசியம் இல்லை. மற்றவங்களுக்கு இடத்துல இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பட்டா பூமியில் என்ன செய்யலாம்? கர்த்தரை
ஆராதிக்கலாம், நீதிமன்றத்தின் உத்தரவு. ஆனால் எந்த அரசும் எந்த காவல்துறை அதிகாரிகளும் அதை என்ன செய்வதில்லை, அதை அமுல்படுத்துவதில்லை, அதை கடைபிடிப்பதில்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவத்தை அழிப்பேன் என்று தீவிரவாத சக்தியில் செயல்படுகிறது. நாம் அதை உணர்ந்து ஊக்கமாக தீவிரமாக நாம் அதற்காக செபிக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யூத ஜனங்கள் அழிக்கப்படுகிற கடைசி நிமிஷத்திலே எஸ்தர் ராஜாத்தியும் தாதிமாரும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது ஒரே இரவிலே சட்டங்கள் மாறினது. அந்த எஸ்தர் 9:1 வாசியுங்கள். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செயல்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் எல்லாரும் ஆமான்னு அவன் கூட்டமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. யூத ஜனத்தை அழிச்சாச்சு, முருதேக அழிச்சாச்சு, எல்லாம் அழிச்சாச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த ஜெபத்தின் வல்லமை காரியம் மாறுதலாய் முடிஞ்சது. ஆமான் பெரிய தூக்கு மரத்தை செய்துட்டு இருக்கிறான். அவனு அங்கெல்லாம் குடும்பம் அதில் தான் போச்சுது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, மோசேயை உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்புவேன். இன்றைக்கு மோசேயை போல தீர்க்கதரிசிகள் வேணும். மோசேயை போன்ற தியாகம், மோசேயை போன்ற திறப்பில் நிற்கிற அனுபவம், மோசேயை போன்ற உண்மை, மோசேயை போன்ற சாந்த குணம். மோசே தேவனுடைய சாயலை அவன் காண்கிறான். எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு மோசேயின் அனுபவங்கள். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளைத்தான் நான் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்குள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு சமாதானம் தேவைன்னு அறிஞ்சு வச்சிருக்கிறான், சமாதானம்னு பேசுவான். ஜனங்களுக்கு வியாதி குணமாகணும் அதை அறிஞ்சு வச்சிருக்கிறான், வியாதி குணமாகணும்னு சொல்கிறான். ஜனங்களுக்கு பணம் தேவைன்னு அறிஞ்சு வச்சிருக்கிறான், அதனால் பணத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறான். ஜனங்க அற்புதத்தை எதிர்பார்க்குறாங்க, கண்ணீர் துடைக்கப்படணும், அதுக்கு ஏற்றபடி அவன் பேசுகிறான். ஆனால் மோசே அப்படி அல்ல. மனிதனை அவன் பிரியப்படுத்தவில்லை, கர்த்தரையே பிரியப்படுத்தினார். இயேசு சொல்கிறார், நான் சுயமாய் ஒன்றுமே நான் செய்ததில்லை. ஆமேன். இன்னும் மோசையை குறித்து அடுத்த வாரத்தில் அடுத்த இதிலே நாம் மோசையை குறித்து இன்னும் நாம் கவனிக்கலாம். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோதரம் நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 524வது பாடல், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே என்ற பாடலை நான் பாடுவோம். 524வது பாடல். உம்மையே நான் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், என்னல் துன்பமே வந்தாலும்
கர்த்தரை சோதரிப்போம். எல்லாரும் இப்போ ஒரு ஜெபம் மட்டும் பண்ணுவோம். ஆண்டவரே, மோசே போல் ஒரு தீர்க்கதரிசி எங்களை எழுப்பித்தார். அதான் ஜெபம். மோசே போல் ஒரு தீர்க்கதரிசி எங்களுக்கு எழும்பட்டு ஆண்டவரே. மோசே போல் ஒரு தீர்க்கதரிசி. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ள ஒரு மனிதனாயிருந்தார். சாந்த குணம் உள்ளவர். தேவனோடு ஒரு சிநேகிதனை போல முகமாய் பேசின ஒரு மனிதன். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் எங்க உண்மை உள்ள ஒரு மனிதன். திறப்பலிலே நின்றவன் விடுதலை சொல்லுகிறார். நீர் மன்னியும், இல்லாவிட்ட என்னுடைய பேரை கறிக்கி போடும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன், அவங்கள அழிக்கிறேன். ஆனா இந்த நாள்ல நம்ம தீர்க்கதரிசியா இருந்தா சொல்லுவான், முதல்ல அதை செய்யும் ஆண்டவரே சொல்லுவான். இப்போ உள்ள தீர்க்கதரிசிகள் இதை செய்வான், சொல்லுவான், நீ அதை செய்ய ஆண்டவரே, என்ன ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்ன சொல்லுவான். அங்கே இன்னும் வாங்க வேண்டிய ஒன்று மலை பாக்கி கிடக்கு, ஒன்று தீவு இன்னும் வாங்க வேண்டியது இருக்கு. அதை வாங்கும் வரையில் என்ன நீர் உயர்த்தும். என்னதான் சொன்னதை செய்கிற வரையிலும் கைவிடாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சொன்னதை செய்கிற வரையிலும் கைவிடாதவர் ஆண்டவரே. இன்னொரு மலை பாக்கி இருக்கு, அதை வாங்கணும். இன்னொரு 3 மாடி கட்டணும். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, மோசே போல் ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன்னு சொன்னீரே, இயேசுவை எழுப்பினீரே, அதுபோல நாளுக்குள்ள தீர்க்கதரிசிகள் வரணும் அப்பா. அதுபோல தீர்க்கதரிசிகள் நாள் எழும்பணும் ஆண்டவரே. உம்முடைய சாயலை காண்கிறேன் என்று சொல்லுகிறவன் அல்ல, உண்மையாய் காண்கிற தீர்க்கதரிசி. உம்மோடு மோகமாய் பேசுகிறேன் என்று சொல்லுகிறவன் அல்ல, உண்மையாய் மோகமாய் பேசுகிற தீர்க்கதரிசி எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. திறப்பிலே நிற்கிற தீர்க்கதரிசி எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஜனங்களை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கக்கூடிய தீர்க்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னீரே, அப்படி ஒரு அனுபவம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த ஜனங்களுடைய பாதுகாப்பு தான் தேவை, என்னுடைய மேன்மை அல்ல. மோசே ஒரு சுயநலமிக்கவனா இருந்திருந்தால், ஆமாண்டவர் எனக்கு அதை செய்யான்னு சொல்லியிருப்பான். மோசே சுயநலமிக்கவன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு சுயநலமிக்க தீர்க்கதரிசிகள் ஏராளம். தங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டு ஏழை ஊழியக்காரனை அற்பமாய் நினைத்து பேசுகிற ஊழியக்காரன் ஏராளம். அப்படிப்பட்டோட மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஜனங்களுக்கு சமாதானம் தேவை, அதை சொல்றான். ஜனங்களுக்கு விடுதலை தேவை, அதை சொல்றான். ஜனங்களுக்கு பணம் தேவை, அதை சொல்றான். ஜனங்களுக்கு சுகம் தேவை, அதை சொல்றான். இந்த நாளை அவன் மனதில் வச்சிருக்கிறான். அதை வச்சு அவன் தீர்க்கதரிசனம் பேசுவான். அதை சார்ந்ததாகவே அவனுடைய ஊழியமும் இருக்கும். பணத்தை பற்றினதாகவே இருக்கும் அந்த ஊழியம். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி, அவர்தான் இயேசு. இயேசுவை போல ஒரு தீர்க்கதரிசி நமக்கு தேவை. அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பான இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலே ஒரு தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று மோசேயை பற்றினதான சில காரியங்களை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர். இன்னும் எவ்வளோ தியானிக்க வேண்டி இருக்கிறது. அவைகளை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். மோசேயை பார்த்து சொன்னீர், நான் உன்னை போல தீர்க்க எழுப்ப பண்ணுவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை எழுப்பினீர். அதற்காக நன்றி. இயேசு சொல்லும்போது நான் சுயமாய் ஒன்றும் பேசல, பிதா என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி எங்களுக்கு தேவையப்பா. சுயநலம் நிற்பவர்கள் அல்ல, சொத்துக்களை சம்பாதிக்கிறவன் அல்ல, ஜனங்களுடைய நாடி துடிப்பை அறிந்து தீர்க்கன பேசுகிறவன் அல்ல, ஜனங்களை பிரியப்படுத்தி பேசுகிறவன் அல்ல. ஆண்டவரே, ஜனங்களை எச்சரித்து புத்தி சொல்லுகிற, ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிற
தீர்க்கதரிசனம் எங்களுக்கு தேவை, ஊழியக்காரன் எங்களுக்கு தேவை, அது நீர் தாரும். மோசேக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அவர் அதை விரும்பல. காரணம், சுயநலம் இல்லாத மோசே. என ஜனங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், ஜனங்களுடைய விடுதலை தான் முக்கியம். எனக்கு மேன்மை ஒன்றும் தேவையில்லை என்ற நிலையில் இருக்கிறது போல நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சுயநலத்தை சாராதபடி ஜனங்களுடைய நலத்தை சார்ந்து நாங்கள் வாழ, நாங்கள் ஊழியம் செய்ய, ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் துர்ச்செய்திகள், கொலைகள், கொள்ளைகள், பாலின வன்முறைகள், நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றுகள், குடி வரிகள். ஆண்டவரே, அங்கே இஸ்ரவேலில் யுத்தங்கள், உக்ரைன் நாட்டில் யுத்தங்கள். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். வீடுகளை இழந்து தெருவிலே கிடக்கிறார்கள். குளிர், பனி, காற்று, கொந்தளிப்பு, மழை, பச்சளம் குழந்தைகள் எவ்வளவோ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. கள்ள தீர்க்கதரிசனத்தில் அகப்பட்டு விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனமில்லாமல் இருக்கிற இந்த மக்களை எல்லாம் நீ சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக கள்ள தீர்க்கதரிசனுடைய கையிலே அகப்பட்டு ஜனங்கள் இன்றைக்கு சின்ன பின்னமாய் கொண்டிருக்கிறாங்க. முடிவு எதென்று தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்களையே தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்களை எல்லாம் நீ சந்திக்க முடியும் என்ற சமூகத்தில் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ள நடத்தும். இயேசு மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.